ஆஃப் 30 டே வீடியோ சேலஞ்சில கூகுள் மை பிஸ்னஸில எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மை பிஸ்னஸில கால்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கூகுள் மை பிஸ்னஸில என்ன நேமு, என்ன அட்ரஸ், என்ன ஃபோன் நம்பர் இன்ஃபர்மேஷன் இருக்கோ, அதே தான் உங்க வெப்சைட்லயும் இருக்கணும். வெப்சைட்டோட டைட்டில், வெப்சைட்டோட டிஸ்கிரிப்ஷன், வெப்சைட்டோட ஹெச்1 உங்களுடைய பிஸ்னஸ் கேட்டகரி கீவேர்டு வந்து உங்களுடைய இந்த 3 இடத்துலயும் இருந்துச்சு அப்படின்னா வந்து வெப்சைட்டும், ஜிஎம்பியும் கரஸ்பாண்டிங் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, உங்களுடைய கூகுள் மை பிஸ்னஸை ரேங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு ஃபேக் ரிவ்யூஸ் வாங்காதீங்க. அது கொஞ்ச நாள் கழிச்சு போயிடும். அதனால நீங்க ரியல் ரிவ்யூஸ் வாங்குங்க. அந்த ரிவ்யூஸ் வாங்கும்போது அவங்களுடைய ப்ரொஃபைல்ல ஃபோட்டோ இருக்கா? அவங்க இதுக்கு முன்னாடி ரிவ்யூஸ் வாங்கியிருக்காங்களா? அந்தமாரி ரிவ்யூஸ் போடும்போதும் ஒரு பர்ட்டிகுலர் கீவேர்ட்ஸ் என்ன கீவேர்ட்ஸ்னால் உங்களோட என்ன சர்வீஸ் எடுத்தாங்க, எந்த லொக்கேஷன்ல இருந்து எடுத்தாங்க, யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, எந்த டீம்லேருந்து வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா வந்து அந்த ரிவ்யூ வந்து போகவே போகாது. அந்தமாரி ஃபாலோ பண்ணுங்கள். தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாப் கன்சிஸ்டன்சி நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது லோக்கல் எஸ்இஓல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை லோக்கல் எஸ்இஓ பண்ணும்போது பிஸ்னஸ் லிஸ்டிங் சைட்ஸில் கூகுள் மை பிஸ்னஸில் மட்டும் இல்லாமல் அதர் சைட்ஸ் ஜஸ்ட் சுலேகா, இந்தியா மார்ட்டு, மைக்ரோசாஃப்ட் எட்ஜு, அதுக்கப்புறம் பிங் வெப் மாஸ்டர்ஸ் இந்த மாதிரி இடத்துலையும் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து லிஸ்ட் பண்ணி வைங்க. அதன் மூலமாகவும் உங்களோட கால்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த விஷயம் சோஷியல் மீடியா லிங்க்ஸை வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கு, யூடியூபு, இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ்லேருந்து கால்ஸ் வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்கள் கூகுள் மை பிஸ்னஸ்க்கும் கால்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.